அனைவருக்கும் இனிய புத்தாண்டு, இனிய மாட்டுப்பொங்கல், இனிய தை திருநாள், இனிய காணும் பொங்கல், குடியரசு தின விழா, இந்த மாதிரி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டுப்பொங்கல், ஹாப்பி காணும் பொங்கல், ஹாப்பி ரிப்பப்ளிக் டே, ஹாப்பி தைப்பூசம், ஹாப்பி கிறிஸ்மஸே சொல்லலாம். ஏன்னா நான் இவ்வளோ ஹாப்பி நடந்திருக்கும்போது நான் எபிசோடோடு வரல. அதனால் நம்ம இவ்வளோ ஹாப்பியை மிஸ் பண்ணி ரொம்ப நாள் கழித்து ஒரு எபிசோடோட வரேன். ஆனால் என்றைக்குமே ஹாப்பியாக இருக்கிறத மட்டும் லைஃப்பில் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் லென்த் எபிசோட், அதாவது இந்த கிரிக்கெட், அதான் நான் செகண்ட் சீசன் சும்மா அப்படியே கிரிக்கெட் பிளேஸ்லாம் ட்ரை பண்ணேன். அந்த ட்ரை அப்படியே பாதியிலே போயிடுச்சுன்னு அதுக்கு ஒரு தனி எபிசோடு. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பர் கண்டென்ட்டோட ரொம்ப நாள் கழித்து நான் இங்கே வந்திருக்கேன், உங்களோட ரித்தீஷ் வித் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். ஸோ பேசிக்காக நம்ம இன்றைக்கி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் லைஃப் எடுத்தோடனே குளறுது. ரொம்ப நாள் கழிச்சு எபிசோடு போடுறேன் அப்படின்றனால இந்த குளறல்கள்லாம் கொஞ்சம் என் குரலில் இருக்கும். அதை மட்டும் என்ன மன்னிச்சு விட்டுருங்க. அப்புறம் பின்னாடி பஜனை பாடுற சவுண்ட்லாம் கேட்கும். இங்கே என்னன்னு தெரியலங்க, ஒரு கடைசி ஒரு 30 மணி நேரமாக நைட்டு 3 மணிக்கெல்லாம் பஜனை பாடிட்டு இருக்காங்க. என்னென்னு எனக்கு தெரியல. மத்தியானம் 2 மணிக்கு இது மாதிரி 24 hours பஜனை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் 24 hours போன பிறகு 30 hours மேலே போயிட்டுருக்கு. ஸோ எனிதிங் லைக் அதையும் கொஞ்சம் லைட்டாக இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்பவுமே தெரியும், நான் இவ்வளோ நாள் யோசித்து பார்த்து ஓகே நம்ம பழைய ரொட்டிக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃபோட ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் எடுத்து அதை ஒரு படத்துக்குள்ளே ஒரு படம் அப்படின்ற ஒரு மிக்சிக்குள்ளே போட்டு அப்படியே அரைச்சி உங்களுக்கு ஒரு ஜூஸாக தான் நம்ம ரெகுலராக கொடுத்துருந்தோம் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணி ஓகே நம்ம பழைய ரூட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றத நம்ம ஒரு படத்தை வச்சு பேச போகிறோம். இட் இஸ் அ வெரி ஆஃப் பீட் ஃபிலிம். அந்த படம் பேர் ஷிப் ஆஃப் திசிஸ். ஸோ நான் இந்த படத்தை பற்றி பேசிக்காகவும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இட் இஸ் அ ஆந்தாலஜி கைண்ட் ஆஃப் ஃபிலிம். வேறு அது கடைசியில் கனெக்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ இது ஃபிலாசபி பேசுகிற படம். ஸோ இந்த படத்தில் எனக்கு என்னென்ன பிடிச்சது, என்னென்ன ஃபிலாசபி பேசுனாங்க, ஷிப் ஆஃப் திசிஸ்னால் ஏன் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படி எல்லாத்தையும் இந்த எபிசோடில் நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. என்ன யூடியூப் வீடியோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த ஃப்ளோக்கு வரைக்கு தான் அதை அப்படியே செட் பண்ணிருக்கேன். ஸோ ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ ஷிப் ஆஃப் திசிஸ் இந்த படம் ஆக்சுவலி 2012 டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஷிப் ஆஃப் திசிஸ் அப்படின்னு பேரை கேட்டு பயங்கரமாக ஏதோ இங்கிலீஷ் படம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. படம் இங்கிலீஷ் படம் தான், ஆனால் இந்தியாவில் எடுத்தது இந்தியாக்காரங்க அனந்த் காந்தின்னு ஒருத்தர் எடுத்த படம் இது. ஸோ ஷிப் ஆஃப் திசிஸ் அப்படின்னா என்னென்னா இந்த படத்தோட கதையை சொல்லி முடிச்சுட்டு சொன்னால் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிப் ஆஃப் திசிஸ் இந்த படத்தில் ஆக்சுவலி 3 கதைகள் சொல்கிறாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அதில் ஃபஸ்ட்டு கதை என்னென்னா, ஆலியான்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. ஷீ இஸ் இன் கார்னியா இன்ஃபெக்டட் விஷுவலி சேலஞ்சு ஃபோட்டோகிராஃபர். ஆனால் ரொம்ப செலிப்ரேட்டட், ரொம்ப பெரிய ஃபோட்டோகிராஃபர். அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நல்லா அவங்களுக்கு தெரியும், கார்னியா இன்ஃபெக்ஷனோடய எவ்வளோ நல்லா ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேர் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க நிறையா ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அப்பப்போ அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், ஆர்ட்டை பற்றின நிறையா அவங்களுக்குள்ள அந்த இது போயிட்டுருக்கும், வாட் வி சே ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்க டைமில் ஷீல் கெட் அ டோனர் அண்ட் அவங்களோட ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கும். ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ஷீல் பி லைக் வெரி ஹாப்பி. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நல்லா வெரி ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் வாட் ஹேப்பன், அவங்க கண்ணு தெரிஞ்சக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸ் முன்ன மாதிரி இல்லை. அதாவது நான் முன்னாடி இது விஷுவலாக சேலஞ்சாக இருக்கப்போ எடுத்த ஃபோட்டோஸை விட இப்போ என்னால் அந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் எடுக்க முடியல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி அவங்க ஆர்ட் அவங்களே பிடிக்காமல் ஒரு மாதிரி தன்னையே ஒரு கொஸ்டின் ஆஃப் டவுட்குள்ளே போட்டு அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அதனால் ஷீல் பி லைக் வெரி கன்ஃபியூஸ்ட், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. அப்போ ஷீ வில் பி ரீதிங்கிங். அது என்ன ரீதிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் ஷீ நெவர் எவாலுவேட்டட் அவர் ஃபோட்டோஸ். அதாவது இந்த ஃபோட்டோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ற அவங்க என்றைக்குமே எவாலுவேட் பண்ணது கிடையாது. எடுத்து அந்த மூமெண்ட் அழகாக கேப்சர் பண்ணியிருக்கோம், அதெல்லாமே தான் அவங்க மைண்டில் இருந்ததே தவிர பார்க்கறக்கு எப்படி இருக்குது அதெல்லாம் அவங்க யோசித்ததே கிடையாது. ஸோ
இந்த மாதிரி அதாவது இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம்னா, ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஸ்டோரி, நம்ம ஒரு படத்தில் ஒரு ஹெட்டு டெய்லு ஒரு கேரக்டர்ஸ் பர்பஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி படம் கிடையாது இது. நம்மளையே பல கேள்விகள் நம்மக்கிட்டே கேட்க வைக்க வேண்டிய ஒரு படம். அதனால் இந்த கதை என்ன எடுக்குது, அதாவது என்ன சொல்லுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம்னா, ஒரு ஆர்ட் அப்படின்றது வந்து எவாலுவேட் பண்ணி வர்றது கிடையாது. இட் இஸ் த பியூட்டி லைஸ் இன் த கிரியேட்டிங் ப்ராசஸ் ஆஃப் த ஆர்ட். அந்த ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறப்ப தான் அந்த பியூட்டி இருக்குது, அதோட அவுட்கமில் இல்லை அப்படின்றத வந்து இந்த கதையில்னு சொல்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இதுக்கு பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய பேர் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது என்னோட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்த கதை இருக்குது போனோன்னா, மைத்ரேயி அப்படின்னு வந்து ஒரு ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து யாருன்னா ஒரு ஃபார்மாலிட்டி, இந்த ஃபார்மசி மெடிக்கல் கம்பெனிக்கு எதிராக ஒரு கேஸ் நடத்திட்டு இருப்பார். என்னென்னா வந்து இந்த அதுக்கு பேர் என்னது இந்த மெடிக்கல் கம்பெனிலாம் வந்து அனிமல்ஸை வச்சு டெஸ்ட் அவங்களோட மெடிசன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க ப்ராப்பராக கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது இல்லை, ஃபர்ஸ்ட் அனிமல்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுறதே தப்பு. ஸோ ஜெயினிசமோட பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க எந்த ஒரு உயிரையுமே வந்து லைக் தே டோன்ட் வாண்ட் ஹார்ம் எனி லிவிங் ஆர்கானிசம். அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வெறுங்காலில் தான் நடப்பாங்க, கீழே அந்த எறும்பு மிதிச்சிடக்கூடாது. அதாவது எச்சி முழுங்கினா வந்து அதாவது ஆர்கானிசம் செத்துருமோ அப்படின்றனால எச்சி கூட முழுங்குமா, அந்த மாதிரி இருக்காங்க ஜெயின் பீப்புள். ஸோ அதனால தான் இவர் வந்து எந்த உயிருமே பாதிக்கக்கூடாது அப்படின்னு வந்து யூல் பி ரன்னிங் எ கேஸ் இன் கோர்ட். அப்போ வந்து அங்கே ஒரு ஜூனியர் லாயரை அவர் மீட் பண்ணி அவங்க ரெண்டுத்துக்குள்ளே பல ஐடியாலஜிக்கல் கான்வர்சேஷன்ஸ் போகும். நீங்கள் அதெல்லாம் படம் பாருங்கள், நான் சொல்லினா உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ வந்து அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் மைத்ரேயிக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிவர் செராலிசிஸ் வந்துடும். லிவர் செராலிசிஸ் வந்து அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா நிறைய மெடிசின்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகுது, அவர் எதுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாரோ அதுதான் இவரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நிலைமை இவருக்கு வந்துடும். ஸோ பட் அவர் மெடிசின்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ரிஜிடாக இருந்து ஹில் டூ சம்திங். இந்த என்னமோ தவம் சொல்லுவாங்க, அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, என்னமோ ஒரு தவம். அதான் இந்த முனிவர்கள்லாம் அப்படியே சாப்பிடாமல் இருந்து அப்படியே செத்து போயிடுவாங்க தெரியுமா, அது மறந்துடுச்சு, எனக்கு பேர் மறந்துடுச்சு. ஸோ லைக் ஃபாஸ்டிங் அன்டில் டெத் அப்படின்றது தான் படத்தில் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி. ஸோ அவர் என்ன பண்ணுவார், ஹில் டூ ஃபாஸ்டிங் அன்டில் டெத்துன்ற மாதிரி அவர் சொல்லி அவர் பயங்கரமாக எனக்கு அந்த ஆக்டர் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அது பாடி உண்மையுமே வந்து ரொம்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவர் ரொம்ப லீனாகி அந்த மாதிரி இருப்பார் படத்தில் பார்க்குறப்போ. ஸோ அது எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப லீனாகி ஒரு மாதிரி அப்படி ஆயிடுவார். அப்படி ஆகி அப்புறம் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹில் கிவ் அப், இல்லை ஐ எம் நாட் கோன் டை, ஐ எம் நாட் ரெடி டு டை அப்படின்னு சொல்லி என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க, ஐ வில் டூ வெரி வெல் சார், அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுவார். ஸோ இந்த கதையை வந்து என்னென்னா, ஒரு ஐடியாலஜியை ரொம்ப ரிஜிடாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதாவது அந்த கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறது, ஹீ வாண்டட் அ லைஃப் வித் நோ எமோஷ்னல் அட்டென்ஷன் சொல்ல முடியாது, அட்டாச்மெண்ட். ஹீ டசன், அந்த கேரக்டர் அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சார். ஆனால் அவரால் அது முடியல. ஸோ அது வந்து எப்படின்னா வந்து நீ என்றைக்குமே வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் யாருனாலுமே வாழ முடியாது. அந்த அட்டாச்மெண்ட் நம்மளை டேக் ஓவர் பண்ணாமல் வேணால் வாழலாம் அப்படின்றது அவங்களே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதே மாதிரி ஆக்சுவலி இந்த 3 கதையில் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த ஜூனியர் அட்வொகேட்டுக்கும் இந்த மைத்ரேயிக்கு இருக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். அதே மீன் நீங்கள் மொத்த படத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கேரக்டர் பண்ணுறது தான் கரெக்டு, இந்த கேரக்டர் பண்ணுறது தான் தப்பு, நாங்கள் இதை சொல்ல வரோம் அதை சொல்ல வரோன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் ரேஷ்னலாக அவங்க நமக்கு நிறையா விஷயங்களை காட்டுவாங்க, நம்ம அதிலிருந்து நம்ம நிறையா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஜென்ரலாக என்னோட பிலீஃப் ஆஃப் வாட் அன் ஆர்டிஸ்ட் நாட் வாட் இஸ் மேட், இட் இஸ் வாட் கன்சீவ்ட் அப்படின்றது வந்து தியாகராஜன் குமாராஜா சொல்லியிருப்பார். அதாவது டேரக்டர் என்னோட படம் எடுக்கலாம், அதுவும் கரெக்டு தான், அதை பார்த்து நம்ம ஒரு மீனிங் கண்டுபிடிப்போம்ல, அதுவுமே கரெக்டு தான். ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நத்திங் கேன் கோ ராங், இதுதான் வந்து ஜென்ரலாக என்னோட பிலீஃப். அதுக்குன்னு வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக ஒரு ஆர்ட்டை பண்ணி அதை வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாம். ஸோ இந்த ஆர்ட்டு வந்து அது தனி எபிசோடு போடணும். இப்போ நம்ம கடைசி இதுக்கு வந்துடும். ஸோ கடைசி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா தெர் வில் பி ஒரு நார்மல் மிடில் ஏஜ் மேன். அவருக்கு வந்து அப்படின்னா ஸ்டார்டிங்கில் தான் ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கும்.
ஸோ இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்தப்போ லைக் ஹீஸ் அ வெரி நார்மல் மேன். மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதுக்குலாம் அவருக்கு டைம் கிடையாது. அவரோட லைஃப் அவர் ஏர்ன் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாக ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன். ஸோ அப்போ வந்து அவங்க பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, ஃபைண்ட் யுவர் லைஃப் பர்பஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இவருக்கு அந்த மாதிரி பேசினாலே கோவம் வர மாதிரி ஒரு ஆள் தான் இவர். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி இருக்க ஒரு ஆள். ஸோ என்ன ஆயிரும், இவர் வந்து அந்த கிட்னி செக்கப் எல்லாம், இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அடிக்கடி செக்கப் போகணும்ல, அதனால அப்போ வந்து ஒரு செக்கப் போயிருப்பார். போனப்போ வந்து யாரோ கத்திட்டு இருப்பாங்க ஆக்சுவலி அங்கே ஹாஸ்பிட்டலில். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவங்க மிடில் ஏஜ் தான், ஆனால் ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலி வந்து அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அங்கே தான் சொல்லுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க கிட்னியை திருடிட்டாங்க அப்படின்ட்டு. இவருக்கு வந்து டக்குன்னு டவுட் வந்துடும், நம்ம கிட்னியை தான் நமக்கு தான் அவரோட கிட்னியை திருடி வச்சுருக்காங்களாம் அப்படின்னு ஒரு டவுட் வந்து அந்த பிளட் குரூப்பில் கேட்பாங்க. பிளட் குரூப்லாம் மேட்ச் ஆயிரும். இந்த ஆப்ரேஷன் நடந்த டேட்டு, அவருக்கு கிட்னி திருடின டேட் எல்லாமே மேட்ச் ஆகும். இவருக்கு ரொம்ப கில்ட் ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சோகத்தில் இருப்பார். என்ன அவருக்கு வந்து காசு கொடுக்கலாம் அப்படின்லாம் போவார். அவருக்கு அந்த கிட்னி திருடப்பட்டவர் ரொம்ப இவர் மேலே கோவப்பட்டு அந்த மாதிரிலாம் ஆகும். ஆனால் பட் அட் ஸ்டேஜ் வந்து இவருக்கு தெரிஞ்சிடும், இல்லை நம்ம கிட்னி அவரோட கிட்னி வந்து நமக்கு வைக்கலை, பயங்கர குளறாரு, அவரோட கிட்னி எடுத்து நமக்கு வைக்கலை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனாலுமே அவருக்கு வந்து இவருக்கு எதாவது பண்ணணும், எப்படி இந்த கிட்னி திருட்டு சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அங்கே போவார். அப்புறம் வந்து அவரோட கிட்னி யார் திருடினாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி ஹில் கோ ஃபாரின் அண்ட் ஆல். அவர் ஏதோ ஃபாரின் போய் ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் கிட்னியை திருடி இருக்காங்க, ஐ மீன் இன்னொருத்தரோட கிட்னியை திருடி தான் உங்களுக்கு கிட்னி வச்சுருக்காங்கல்ல, ஏதோ பேசி இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க டைம்லேயே வந்து இவர் இந்த கிட்னி திருடப்பட்டவர் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சார் நீங்கள் எனக்காக நிறையா பண்ணியிருக்கீங்க போதும் அப்படின்ற மாதிரி இவருக்கு புரியாது. அப்போ வந்து அந்த கிட்னி திருடின அந்த மாஃபியா வந்து இவருக்கு அந்த கிட்னி திருடப்பட்டவருக்கு காசு கொடுத்துருப்பாங்க. அவர் ஆக்சுவலி ரொம்ப ஏழ்மையானவர்னு சொன்னல, ஆனால் அந்த காசை வாங்கிட்டு அவர் வந்து இல்லை எனக்கு கிட்னி வேணாம், இந்த காசே போதுன்றவர். இவர் இல்லை புரிஞ்சுக்கோங்க, அது உங்கள் பாடி பார்ட், அது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அப்படின்னா அவருக்கு அதெல்லாம் பெருசாக தோணுது, எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக விட்டுருவார். இவரால் அதை ஏற்றுக்கவே முடியாது. என்னடா இது நமக்கா அந்த ஆளுக்காக நம்ம எவ்வளோ போராடுறோம், அந்த ஆள் அது கூட பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்ற ஒரு சோகம் இவருக்கு வரும். ஆனாலுமே இதை அவங்க அம்மாட்ட போய் சொல்லும்போது, பாட்டிகிட்ட போய் சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி பரவாயில்ல, நம்ம பையன் ஹெல்ப் பண்ண முடிஞ்சதோ இல்லையோ அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவன் நினச்சான்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. இவருக்கு கொஞ்சம் நாட்கள் போக போக அவர் அந்த ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணதே இவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, நம்ம வந்து அவர் நல்லது பண்ணமோ இல்லையோ, நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே வாழ ஆரம்பிப்பார். அவர் நிறையா அவரோட அந்த இதே மாறும். என்னென்னா வாட் இஸ் தட், அவரோட அந்த திங்கிங் ப்ராசஸே மாறும். ஸோ அந்த மாதிரி இதுதான் இந்த படத்தோட லாஸ்ட் கதை. நீங்கள் இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதை வச்சு கேட்டிங்கனாலே இந்த கதையில் ஒரு காமன் லிங்க் இருக்குது அப்படின்ற உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த காமன் லிங்க் என்னென்னா வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஃபஸ்ட்டு கதையில் வந்து கண்ணு கொடுப்பாங்க, செகண்ட் கதையில் லிவரு, இப்போ கடைசி கதையில் கிட்னி. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது நம்ம போனதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்றது வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷனோட எக்ஸாக்ட் பர்பஸ் கிடையாதுன்னாலுமே அது இட் இஸ் அ வெரி நைஸ் பர்பஸ் டு கன்வின்ஸ் பீப்புள் அப்படின்றதையும் தாண்டி இட் இஸ் அ வெரி எத்திக்கலி அண்ட் மாரலி ஒரு நல்ல பர்பஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதை தாண்டி இந்த படத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த படம் முடிகிறப்போ இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்கெல்லாம் ஒரே இடத்துல இந்த 3 கேரக்டர்ஸ் மற்றிடலாம். அது இல்லாமல் மற்ற ரேண்டம் கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு படம் ஸ்க்ரீனிங் போகும் அவங்களுக்கு. அதில் தான் உங்களுக்கு புரியும் வந்து நம்ம வந்து லைஃப்னால் இதுதான் நம்ம நினச்சிருப்போம். we were very rigid about life, our identities, our ideologies, the way we convey art, conceive art, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ரொம்ப ரிஜிட்டாக நடந்திருக்கோம். ஆனால் லைஃப்ன்றது அப்படி கிடையாது. ஸோ இப்போ நான் ஷிப் ஆஃப் திஸ்னால் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஷிப் ஆஃப் திஸ்ன்றது வந்து ஒரு ராஜா. அவர் வந்து ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ க்ரீக் சம்திங் அந்த காலத்தில் வந்து அவர் ஒரு பெரிய போர் ஜெயிச்சுட்டு வந்தப்போ அவரோட நினைவாக வந்து அந்த ஷிப்பை வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அந்த ஷிப்பை வந்து ப்ரிசர்வ் பண்ணணுன்றதுக்காக ஒரு காலகட்டம் போக போக அதோட பார்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இப்படி ப்ரிசர்வ் பண்ணி கடைசியில் அதோட ஒரு கட்டத்தில் அதோட எந்த பார்ட்ஸுமே அதோட ஒரிஜினல் பார்ட்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கப்போ இது அந்த தீசிஸோட ஷிப்பாகவே இது இருக்குமா
அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேரடாக்ஸ். வேர்ல்டு வைட் பல ஃபிலாசபர்ஸை வந்து நிறைய கொஸ்டின் பண்ண வச்சுது. இது வந்து மெயினாகவே வந்து ஐடென்டிட்டி கொஸ்டின்னு தான் பண்ண வைக்கும். அதாவது இந்த பேரடாக்ஸ், நான் இந்த பேரடாக்ஸ் பற்றி படித்தப்போ எனக்கு தெரிஞ்சது. அதுதான் நான் பேஸ் லெவலில் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் போய் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த பேரடாக்ஸை பற்றி படிக்கிட்டு எல்லாமே பண்ணலாம். பட் ட்ரை அண்ட் சீ மூவி, இந்த படம் வந்து ஆக்சுவலி யூடியூப்பில் தான் இருக்குது. நீங்கள் எதுக்கும் பே பண்ண தேவையில்லை. படம் இங்கிலீஷ் படம் தான். சப்ஸும் நீங்கள் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு படத்தில். ஸோ யூ கேன் வாட்ச் த ஃபிலிம். ரொம்ப ஸ்லோ பர்னிங் ஃபிலிம் நான் சொல்கிறேன். அதனால் யூ ஹாவ் டு ஹேவ் அ பேஷன்ஸ். நீங்கள் நிறைய வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்க. வெஸ்டர்னே இல்லைனாலும் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப ஸ்லோ ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் ஜென்ரலாகவே எப்படி இருக்கும்னு அதை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஜென்ரல்னா ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் ரொம்ப இட் இஸ் எ வெரி ஸ்லோ, ரொம்ப நிதானமாக தான் படத்தையே கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி படம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் திஸ் ஃபிலிம். ஸோ இந்த படத்தில் அந்த ஷிப் ஆஃப் தீசிஸையும் இதையும் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. பேசிக்காக அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் இஸ் தி கீ. இந்த ஷிப் ஆஃப் தீசிஸையும் இந்த கதையும் ரிலேட் பண்ணுறது. அதாவது அவங்க பாடியில் ஒரு பார்ட், எக்ஸ்டர்னலாக ஒரு பார்ட் இருந்தால் அது இன்டர்னலைஸ் ஆகும்போது அவங்க கேரக்டருக்குள்ளே என்னென்ன சேஞ்ச் வருது அப்படின்றது தான் வந்து இந்த படம் ஷிப் ஆஃப் தீசிஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு விதம். இதுதான் பேசிக்கலி இந்த மொத்த படமே. இந்த ஷிப் ஆஃப் தீசிஸ் அப்படின்ற ஒரு பேரடாக்ஸை எடுத்து அதுக்குள்ளே இன்னும் நிறையா, ஏன்னா இந்த ஷிப் ஆஃப் தீசிஸ் அப்படின்றது வந்து ஒரு பாடி பிளான்ட், அந்த பாடி பார்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் மட்டும்தான் ஆகும் அப்படின்றது நமக்கு கிடையாது. ஒரு ஜென்ரலாக எனக்கு இது ப்ரூஃபாக அதெல்லாம் தெரியாது. பட் தெர் இஸ் அ ஸ்டடி தட் ஒவ்வொரு டைமுக்குமே வந்து நம்ம ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ், ஒரு பிரெயினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் லைக் ரீடிஸ்கவர் இட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால we are never the same person. பட் நம்ம ஐடியாலஜிஸ், நம்ம வாழ்க்கையை வாழ்கிறத மட்டும் ஏன் சேமாகவே இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம மனுஷங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த படத்தோட கடைசியிலேயே சொல்லுவாங்க, நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கோம், எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் ஒரே மூளை தான் இருக்குது. ஆனால் நம்ம மட்டும் ஏன் வேறு விதமாக யோசிக்கிறோம், வேறு விதமாக சிந்திக்கிறோம். அதாவது ரொம்ப டிஜிட்டாக இருந்து நம்மளே பல ட்ரபிளுக்கு இந்த நான் செகண்ட் படத்தில் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த ஆப்ஷன் இருந்தது. ஆனால் அந்த ஐடியாலஜியை மண்டையில் ஏற்றிட்டு நான் அவ்வளோ டிஜிட்டாக இருந்து செத்தாலும் பரவாயில்லன்னு வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் அவரால் சாக முடியல கடைசியில். அதுதான் லைஃப். யூ ஹாவ் டு சேஞ்ச். அந்த சேஞ்சை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இட் இஸ் அ வெரி பிக் ப்ராசஸ் லைஃப்னா. எப்பவுமே நான் பிலீவ் பண்ணுறதுன்னா இதுதான் லைஃப் அப்படின்னு நம்ம வந்து குட்டி ஒரு சர்க்கிளுக்கு கொண்டு வர முடியாது. லைஃப்ன்றது பெரிய விஷயம். பல விஷயங்கள் நம்ம மீட் பண்ணிட்டே போவோம். இந்த மாதிரி வந்து பல அட்வைஸஸை நீங்கள் கேட்டு என்னடா ரொம்ப நாள் கழித்து வந்து முதல்ல சொல்லி இவ்வளோ அட்வைஸ் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் அ வெரி டீப் ஃபிலிம். அதனால தான் நமக்கு பார்த்தீங்க நான் வந்து ரொம்ப ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்றது வந்து அந்த படத்தை பற்றி ரொம்ப லைட் தான். நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தட் வில் லைக் ப்ரோவோக் அ தாட் இன் யூ அப்படின்றது தான் என்னோட பிலீவ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆஃப் பீட்டாக இருக்கிற படங்களை ரெக்கமெண்ட் பண்ண பார்க்குறேன். நீங்களும் பாருங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து ஆக்சுவலி நான் வந்து இன்ஸ்டாவில் இப்போ ஆக்டிவாக இல்லை. இதை வந்து நான் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஜகா வாங்கிடுவேன் டக்குன்னு இன்ஸ்டாவில். ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் மை நம்பர் யூ கேன் லைக் காண்டாக்ட் மீ. இந்த மாதிரி படத்தை நான் பார்த்தேன், படத்தோட வியூஸ் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இல்லைனா வந்து இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்து நான் பார்த்தேன் யூடியூப் கமெண்ட்லேயே போடுங்க. நான் ஏதாவது பார்த்தா அப்படியே வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஆக்சுவலி இந்த படம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு ப்ரொவோக் பண்ணும், ஒரு சேஞ்ச், ஒரு தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்கும் அப்படின்றத நம்பி இந்த வாரம் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுட்டு அடுத்த வாரம் வேற ஒரு படம் வேற ஒரு தாட்டோட வந்து உங்களை சந்திக்கும் வரை இப்போ நான் கிளம்பிக்கிறேன். இட்ஸ் மீ ரிதீஷ் with It's Just Another Podcast. Tata, bye bye. Take care of yourself.